வணக்கம் அன்பு நண்பர்களே! டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எத பற்றி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்மந்தமான முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல நாம இப்ப பார்க்க இருக்கோம். நம்ம சேனல நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெட், டிஆர்பி, யுஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பிக்கு உண்டான மெட்டீரியல்கள் அனைத்தும் இலவசமாக பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 149 ஜிஓவ நீக்கிறதுக்கு பல்வேறு தரப்பட்ட ஆசிரியர் சங்கங்கள் போராடிட்டு இருக்காங்க. 400 பேருக்கு ஆசிரியர் சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை வாங்கி தர்றது உறுதியாக்கப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கவிதா அவர்களும் அததான் குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 100% வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கோடைய இறுதி கட்டத்துல நாம இருக்கோம். இன்று வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இறுதி கட்ட தீர்ப்பு வெளியாகறதுக்கு சில மணித்துளிகள் தாங்க இருக்கு. அந்த இறுதி தீர்ப்புல கண்டிப்பா 400 பேருக்கு பணி நியமனத்த நாங்க குடுப்போம். அப்படி 400 பேருக்கு வழங்கப்பட்டால், மீதி இருப்பவர்களுக்கும் அதை மேற்கோள் காட்டி பணி நியமனத்த நாங்க பெற்று தருவோம். அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. 2013 பேட்ச்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதற்குண்டான ஒரு அறிவிப்பு தயார் நிலையில இருக்கு. அதோடைய கணக்கெடுப்பும் தற்சமயம் ரெடியா வச்சிருக்காங்க அந்த ஃபைல்ஸ் எல்லாமே. ஸோ அந்த அரசாணை இந்த தீர்ப்பும் வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா 400 பேருக்கு விரைவில் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுவது 100% உறுதியாக்கப்பட்டுள்ளதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மின்னல் ரவி அவர்கள் தொடுத்திருக்க வழக்குல 175 ஆசிரியர்களுக்கும் அ அதே கண்டிஷன் தான். அந்த 175 ஆசிரியர்கள் கூட சேர்ந்து தொடுத்திருக்காங்க. அவர்களுக்கும் பணி நியமன ஆணைகள் வழங்க போறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அ நீதிமன்றம் உயர்நிலை தலைமை ஆசிரியர்களுடைய பதவி உயர்ந்த வழக்குகள் எல்லாமே இன்னைக்கு விசாரணைக்கு வர இருக்குங்க. இந்த விசாரணையில உயர்நிலை, மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு சார்ந்த வழக்குகள் விசாரணைக்கு வருகின்றது. அ இன்று வந்து பார்த்தீங்கன்னா, உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு சார்ந்த அனைத்து வழக்குகளும் 11வது உச்சநீதிமன்றத்தில 30வது வழக்காக விசாரணைக்கு எடுக்கப்படும் அப்படின்றதையும் தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விசாரணையுடைய இறுதி தீர்ப்பும் அந்த தலைமை ஆசிரியர்களுடைய பதவி உயர்வும் இன்றே வெளியிட போறதா நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அதனால கவலையே பட வேண்டாம். இதற்குண்டான முக்கிய தகவல்களையும் நம்ம சேனல்ல லைவ் அப்டேட்டா உங்களுக்கு குடுக்க போறோம். கண்டிப்பா 400 ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பணி நியமனத்தில திருப்பங்கள் வர காத்திருக்கு. தயாராகிக் கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தா நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோல இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.